ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிளாக ஒரு சீனரி ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹாஃப் ஷீட் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபுல் ஷீட் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து ஹாஃப் ஷீட் எடுத்துட்டேன். ஸோ நான் வந்து இந்த ட்ராயிங் தான் ரீக்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவுட்லைன் போட்டுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். இது மாதிரி போட்டோன்னே இங்கே இப்படி ரிவர் போகுது பார்த்தீங்களா, இந்த ரிவரை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வரையலாம். ஓகே, அடுத்து அதே மாதிரி இந்த சைடு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வரைய போகிறோன்னா, எங்கன்னா ஈக்குவலாக இல்லாமல் கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்கா, நம்ம அது மாதிரி இந்த லைன் மாதிரியே வரைய போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து எங்கன்னா ராக்கில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ராக்லாம் ஃபஸ்ட் நம்ம வரைய போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ராக் வந்து இங்கேருந்து இங்கே வரையும் வருது. ஸோ இங்கேருந்து இங்கே வரையும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ராக் இங்கேருந்து லைட்டாக. நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலே அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் அவுட்லைன் கொடுக்கும்போது ரொம்ப டார்க்காக கொடுக்கக்கூடாது. ஓகே, அப்புறம் நீங்கள் எரேஸ் பண்ணணுன்னா அது எரேஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் நம்ம வந்து இங்கே ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹவுஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு வரைய போகிறோம். கரெக்டாக சென்டர்லேருந்து நம்ம இப்படி ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் மேலே ரூஃப். ஓகே, மேலே ரூஃப் போட்டோடனே அடுத்து இந்த சைடு. நெக்ஸ்ட் கொஞ்சம் லென்த்தாக போய் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு ஜன்னல் மாதிரி இருக்குது, போட்டுட்டு ஓகே நம்ம வந்து இந்த ஹவுஸ் வரைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இன்னொரு ஹவுஸ் இருக்குது, அதை வரைஞ்சிடலாம். நெக்ஸ்ட் இங்கேயும் ஒரு ஜன்னல் இருக்குது, இங்கே வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறமா இங்கே 2 கோகனட் ட்ரீ இருக்குது. ஸோ நம்ம இதையும் வரைஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிடலாம். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிறத இன்னொன்று வரைஞ்சிடலாம். அது வந்து இதோட இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட பிரான்ச்சஸ் லீவ்ஸ்லாம் போட்டுடலாம். ஓகே, அடுத்து இதோடது போட்டுடலாம். ஓகே, இது எப்படி இருக்கணும், நம்ம லாஸ்ட்டாக ஷேடிங் பண்ணும்போது இது சேர்த்து பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து வேலி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நெக்ஸ்ட்டு இதை இது மாதிரி போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சைடு ஒன்று இருக்குது, இதையும் சேர்த்து போட்டுடலாம். நம்ம வந்து இந்த 2 சைடும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் எங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, சன். ஸோ அதை நம்ம வந்து ரஃபாகவே கையிலே போட்டுடலாம். ஓகே, போட்டோன்னே இன்னொரு பிரான்ச் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் போட்டுடலாம். ஓகே, ஓகே அது போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்கே வந்து போட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை நம்ம போட்டுக்கலாம்.
போட் வந்து கொஞ்சம் குட்டியூண்டாகவே போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் கொஞ்சம் பெருசாக போடணும். நம்ம இதையும் போட்டோன்னே அது பக்கத்துலேயே ஸ்டிக் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம அதையும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கோகோனட்டுக்கு அந்த லீஃப் இருக்குல்ல, நம்ம அதை தான் போட போகிறோம். ஸோ அது ரொம்ப ஈஸி தான். நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கு இருக்க இந்த லைன்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு போட்டுடலாம். லைட்டாகவே போட்டுக்கோங்க, நம்ம லாஸ்ட்டாக டார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த கோகோனட் ட்ரீக்கு போட்டுடலாம். ஸோ இன்னும் ஒரே பென்ச் தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து அவுட்லைன் வளர்த்தி ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹவுஸுக்கு வந்து ஷேடிங் கொடுத்துடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இது வந்து டார்க்னஸ் பண்ணிக்கணும். ஓகே, நம்ம வந்து டார்க்னஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இங்கே வந்து ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரூஃபை தான் நம்ம வந்து ஷேடிங் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தூரத்துக்கு மட்டும் நீங்கள் இந்த மாதிரி டார்க்காக ஷேட் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேட் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் இது மாதிரி இது மாதிரி பண்ணணும். நம்ம இந்த மாதிரி பண்ணோடனே நெக்ஸ்ட்டு இங்கே இந்த விண்டோ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம நார்மலாகவே டார்க்னஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்னஸ் ப்ரெஷர் கம்மியாக கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த டோருக்கும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து டார்க்னஸ் அதிகமாக கொடுத்துட்டு கொஞ்சமாக ப்ரெஷராக கம்மி பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரூஃப் பார்த்திங்களா, எங்கேயும் அதே மாதிரி தான் போக ப்ரெஷர் அப்படியே கம்மி பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே மேலே மட்டும் இந்த மாதிரி பென்சிலில் பிடிச்சிக்கணும், அதனால் ஷைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இன்னும் கொஞ்சம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ரஷ் இருக்குது பார்த்திங்களா, இந்த ப்ரஷ்ஷில் நம்ம வந்து ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து லைட்டாக ஷேட் பண்ணுறோமா. நெக்ஸ்ட் இந்த ஹவுஸ் இங்கே ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹவுஸை முடிச்சிட்டோம். இங்கே மேலே மட்டும் லைட்டாக ஷேட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இன்னொரு வாட்டி பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹவுஸுக்கு ஷேடிங் கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஹவுஸ் இருக்கும்ல, அது கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி டார்க்னஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஷேட் கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து விண்டோ பண்ணிடலாம். அதே மாதிரி போக ப்ரெஷர் கம்மியாக வரணும். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இங்கேயும் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி.
இங்கே மட்டும் லைட்டாக ஷேட் கொடுத்துக்கலாம். இங்கேயும் லைட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து பிளெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு திருப்பி இது மேலேயே இன்னொரு வாட்டி பண்ணிடலாம். ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 2 ஹவுஸுக்கும் நம்ம வந்து ஷேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே கீழே ராக்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ நம்ம வந்து அதுக்கு தான் ஷேட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி டார்க்னஸ் நம்ம வந்து டார்க்னஸ் கொடுத்தாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைட்டாக இங்கே நிறைய ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளும் இங்கே பண்ண போகிறோம். நம்ம ஷேடிங் வந்து இந்த ஒயிட் ஸ்பேஸில் கொடுக்கக்கூடாது. அந்த ஒயிட் ஸ்பேஸ் மட்டும் நம்ம தனியாக விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் லைட்டாக ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் பண்ணிட்டு லாஸ்ட்டாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஷேட் பண்ணிடலாம். ஓகே, ஷேட் பண்ணும்போது பென்சில் இந்த மாதிரி தான் பிடிச்சிக்கணும். நம்ம எல்லாத்துக்கும் அது மாதிரி ஷேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து பிளெண்ட் பண்ணலாம். இங்கே மட்டும் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கலாம் அந்த ஒயிட் ஸ்பேஸில் மட்டும். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஒயிட்டாகவே தெரியும். ஓகே, நம்ம வந்து கடைசியில் ராக்குக்கும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த கோகோனட் பண்ண பார்த்தீங்கன்னா அதுக்கும் நம்ம பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி டார்க்னஸ். நீங்கள் வெளியில் மட்டும் டார்க்னஸ் கொடுத்த போதும் உள்ளே வேணாம். உள்ளே மட்டும் இந்த சைடில் மட்டும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். நம்ம 50% வந்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரிவருக்கு சைடில் இருக்க அந்த லேண்டுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி டார்க்னஸ். ஓகே, இதுவும் இந்த மாதிரி தான். இந்த கார்னரில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஷேட் பண்ணிக்கோங்க. நடுவில்லாம் கொஞ்சம் லைட்டாக போதும். நெக்ஸ்ட் நம்ம வந்து இது பண்ணிடலாம். வந்து இந்த சைடு முடிச்சாச்சு. ஸோ வாங்க இந்த சைடு போகலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த சைடு கொஞ்சம் டார்க்னஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து நம்ம இந்த இடத்துக்கு நம்ம டார்க்னஸ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த இடத்துக்கும் கார்னரில் மட்டும் கொஞ்சம் டார்க்காக ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக. நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணலாம். பிளெண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுங்க. ஓகே, நம்ம வந்து நடுவில் இருக்கிற போட், ஸோ நம்ம அதுக்கு தான் கொடுக்க போகிறோம்.
அதுக்கு முன்னாடி டார்க்னஸ் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு நடுவில் வந்து இங்கே லைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த லைன்ஸ் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஷேட் கொடுக்க போகிறோங்க. அதனால் நீங்கள் ஃபுல்லாகவே டார்க்காக கொடுத்துக்கலாம். ஸோ பிளெண்ட் பண்ண வேணாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே இருக்க ஸ்டிக்குக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த போட்டுக்கு பண்ண போகிறோம். ஸோ இந்த போட்லேயும் ஃபர்ஸ்ட் அது மாதிரி தான் நான் வந்து லைன் போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டார்க்னஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி தான் இந்த மாதிரி லைன் போட போகிறோம். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து எதுக்கு ஷீட் கொடுக்கலாம். நம்ம இதுக்கு ஸ்ட்ரெயிட் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இங்கே இருக்க ஸ்டிக்கு நம்ம இதையும் கொடுத்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இங்கே இருக்குல்ல வேலி, இதுக்கு நான் வந்து டார்க்னஸ் கொடுக்க போகிறோம். இதுக்கு நம்ம டார்க்னஸ் மட்டும் கொடுத்த போதும், இதுக்கு ஷேடும் பண்ண வேணாம், பிளெண்டும் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு இந்த சைடு. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கே இருக்குல்ல இந்த ட்ரீக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டார்க்னஸ் தான் கொடுக்கணும், டைரக்டாக ஷேடுக்கு போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு உள்ளே மட்டும் வந்து ஷேட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லீஃப் நம்ம ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கும் நம்ம வந்து ஷேட் பண்ணிடலாம். நம்ம வந்து ஷேட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே சன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டார்க்னஸ் கொடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை சுற்றி கொஞ்சம் டார்க்னஸ் வந்து ப்ரெஷர் கம்மியாகுது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து ஷேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணும்போது பென்சில் இப்படி தான் பிடிச்சிக்கணும், அப்படின்னா தான் கொஞ்சம் ஈஸியாக பிளெண்ட் ஆகும். இந்த பிளெண்ட் ஆகும்போது சன்குள்ளே போனாலும் பரவாயில்ல, நம்ம லாஸ்ட்டாக அழைச்சிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் லைட்டாக நெக்ஸ்ட்டு அதோட கொஞ்சம் லைட்டாக நெக்ஸ்ட்டு ரொம்ப லைட்டாக. ஸோ அந்த மாதிரியே இருக்குது. இங்கே இருக்க எல்லா இடத்துக்கும் நம்ம கொடுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பிளெண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது சன் கூலிங் பண்ணிக்கலாம், நம்ம லாஸ்ட்டாக வந்து அழைச்சிக்கலாம்.
கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக வரும். வந்து ரன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த ரிவருக்கு பார்த்திங்கன்னா, இந்த ரிவருக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் டச்சப் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டிக் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா ரிவரில் ஷேடோவில் படும்போது இது மாதிரி தான் லைட்டாக வரும். அதே மாதிரி இந்த சைடு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த போட்டு பக்கத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்க மாதிரியே லைட்டாக அதே மாதிரி இந்த போட்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மட்டும் லைட்டாக ஷேட் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாக கொடுக்கணும்னு இல்லை, அங்கங்கே மட்டும் லைட்டாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதையும் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிடலாம். இது மட்டும் நீங்கள் லைட் ப்ரெஷர் கொடுத்தா போதும். ஸோ இந்த மாதிரி லைட் ப்ரெஷர் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. இந்த சன் வந்து கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து உள்ளே மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எரேஸ் பண்ணிவிட்டு அந்த லீஃப் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் அழிஞ்சிரும். ஸோ அதை மட்டும் லைட்டாக டார்க்னஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து இந்த பிக்சர் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நான் வரைஞ்சது. நீங்களும் இந்த மாதிரியே ரீக்ரியேட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.